நகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொடுக்கணும் நியத்து இருக்கு, ஜக்காத்து கொடுக்கணும் நியத்து இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு 6-7 சவரன் விக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. 6-7 சவரன் வித்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நகை குறைஞ்சிருது இல்லைங்களா? அப்ப எந்த மாதிரி கொடுக்கணும்? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, 15 சவரன் நகையில ஒரு அவசிய தேவைக்காக 6 சவரனை நம்ம விற்கிறோம். வித்துட்டா அது ஜக்காத்துல கணக்கீடு செய்யணுமா, இல்ல அந்த 6 கழிச்சுட்டு 9 மட்டும் கணக்கீடு செய்வதான்னு கேட்குறாங்க. அப்படி கணக்கீடு செய்ய முடியாது. 15 பவுன் வந்துவிட்டாலே நீங்கள் மார்க்கத்தின் பார்வையில் செல்வந்தராக மாறிவிட்டீர்கள். வித்துட்டாலும் அந்த பணம் நம்மகிட்ட தானே இருக்கு. வித்துட்டு அந்த பணம் என்னுடைய பணம் இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லை தானே, நம்ம பணம் தான். அப்போ அதுக்கும் சேர்த்தா ஜக்காத்து கடமை. இஸ்லாமிய பார்வையில் ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது ஜக்காத் என்பது மக்களுக்கு கடமை. துஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து அது வாங்கப்படணும். வத்துரத்து இலா ஃபுகராயிஹிம், ஏழைகளுக்கு கொடுக்கப்படணும். ஏழைகள்னா யாரு? ஜக்காத்து கடமை இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம். புரியுதா? செல்வந்தர்கள்னா யாரு? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டெர்மினாலஜி இருக்கு. செல்வந்தர்களுக்கு ஒரு யார்ஸ்டிக், ஒரு அளவுகோல் வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அரபு நாடு இருக்கு இல்லையா, கல்ஃப், சவுதியில எல்லாம் நீங்க போய் செல்வந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா 4 வீடு 4 கார் இருக்கணும்னு சொல்லுவான். அங்க அப்படித்தான். பிள்ளைக்கு ஒரு காரு, மனைவிக்கு ஒரு காரு, 2 மனைவி இருந்தா 2 மனைவிக்கும் காரு, ஒரு ஆளுக்கே 2 காரு, அப்படியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. சரி, அங்க அவர் தான் செல்வந்தர். நம்ம ஊர்ல செல்வந்தர்னா யாரு? நல்ல ஒரு பெரிய ஒரு வீடா கட்டி சொந்தமா இடமெல்லாம் வாங்கி போட்டுருந்தா செல்வந்தர்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். மார்க்கத்தின் பார்வையில் செல்வந்தர் யார் தெரியுமா? 11 பவுன் நகை, அதை கடந்துட்டாங்களா இவங்க செல்வந்தர். சரியா? அப்ப நீங்க 11 கடந்துட்டீங்கனாலே நீங்க அந்த 15க்கும் சேர்த்து ஜக்காத்தை முடிச்சு ஆகணும். முடிச்ச பின்னால நீங்க 6 பவுனை வித்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு கடமை கிடையாது. புரியுதா? வந்துட்டாலே நம்ம என்ன செய்துதான் ஆகணும், அது நம்ம ஜக்காத்தை கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம 6 பவுனை நான் விட்டு விட்டேன் என்று சொன்னால் அது நம்முடைய பொருள் தான். அந்த பணம், அந்த நகை இப்ப எப்படி மாறி இருக்கு? வித்த பொழுது கேஷா மாறி, ஹார்ட் கேஷா மாறி இருக்கு. அதனுடைய பேட்டன் தான் மாறி இருக்க ஒழிய, உருவம் தான் மாறி இருக்க ஒழிய சொத்து இல்லைன்னு ஆயிடுச்சா சொல்லுங்க. ஆனா இந்த 6 பவுன் நீங்க வித்தீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இது நம்ம தேவைக்கு தானே வித்திருக்கோம், அது நம்முடைய பொருளாதாரம் தான். அதுக்கும் சேர்த்து ஜக்காத் என்ன செய்யணும்? கணக்கீடு செய்யத்தான் வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.